எரிபொருள் சிக்கனம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி டில்லியில் தனது வீட்டிலிருந்து பெட்ரோலிய அமைச்சகத்துக்கு ரயிலில் சென்றார். பெட்ரோலிய பொருட்களை அதிகளவில் இந்தியா இறக்குமதி செய்வதன் மூலம் நாட்டின் நிதி நெருக்கடி அதிகரித்து வருகிறது. இதை கருத்தில் கொண்டு எரிபொருள் சிக்கனம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக ரயிலில் பயணம் செய்ய போவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி கடந்த மாதம் அறிவித்திருந்தார். அதன்படி டில்லி துக்ளக் சாலையில் உள்ள தனது பங்களாவில் இருந்து ரேஸ்கோஸ் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு வீரப்ப மொய்லி நடந்து சென்றார். மெட்ரோ ரயில் மூலம் பார்லிமெண்ட் அருகிலுள்ள மத்திய தலைமைச் செயலக ரயில் நிலையத்தில் வந்திறங்கிய மொய்லி அங்கிருந்து சாஸ்திரி பவனில் உள்ள தனது அலுவலகத்துக்கு நடந்து சென்றார். Every Wednesday, whenever I am in Delhi, I am doing it. I want all our PSUs to do it. I also appeal to all our ministers to do the same thing. நாட்டை நிதி நெருக்கடியிலிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் எரிபொருள் சிக்கனம் அவசியம் என்றும் கூறிய மொய்லி பொதுமக்கள் ஒவ்வொருவரும் சிக்கன நடவடிக்கையை பின்பற்ற வேண்டுமெனவும் வேண்டுகோள் விடுத்தார். வீரப்ப மொய்லியின் வருகையின் காரணமாக இரு மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் போலீஸ் கெடுபிடி அதிகம் இருந்ததால் அவசரமாக ரயிலை பிடிக்கச் சென்ற பயணிகள் அவதிப்பட்டனர்.